அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறது எழுப்பவே முடியாது. செம்பரம்பாக்கம் ஏரி கனமழையின் போது நீர் நிரம்பி அணையுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதில் 30,000 கனஅடி தான் திறக்க முடியும். இதுக்கு மிந்தி திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசினாங்கன்னா, லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீரை செம்பரம்பாக்கையிலிருந்து திறக்கப்படும் சொன்னாங்க. அது குடிநீருக்காக கட்டப்பட்ட ஏரி. அதில் வெறும் 30,000 தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்கவே முடியாது. அடையாற்றில் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் நீர்வழிப்பாதை இருக்குது. அப்படி இருக்கின்ற போது 30,000 கனஅடி திறந்தா எப்படி மக்கள் பாதிப்பாங்க? ஒரு சாதாரண மக்களுக்கே புரியும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது தொடர்ந்து ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை முதலமைச்சர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அன்றைய தினம் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அதுக்கு முன்பாகவே 2 நாட்கள் முன்பாகவே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழ் இருக்கின்ற பல ஏரிகள் நீர் நிரம்பி உபரி நீர்லாம் அடையாற்றுக்கு வந்துருது. அதனால அந்த நீரெல்லாம் அடையாற்றில் வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதனால பாதிக்கப்பட்டது, மழை நீரால் பாதிக்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் இன்றைக்கு நகரத்துக்குள்ள தண்ணி பூந்து மக்கள் பாதிக்கல. அதிக கனமழை பொழிந்து அதனால் வெள்ளத்தால் இன்றைக்கு இந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்து தான் பாதித்த ஒழிய செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பாதிக்கல. ஏன்னா 30,000 கனஅடி தான் திறக்க முடியும். அடையாற்றில் 1 லட்சம் கனஅடி செல்கின்ற அளவுக்கு நீர்வழிப்பாதை இருக்குது. அதையும் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதே போல தென்மண்ணை ஆறு நீங்க பாத்தீங்கன்னா 1972லயே பேப்பர்ல வந்திருக்குது. 1972ல சுமார் 2,40,000 கனஅடி தென்மண்ணை ஆற்றிலிருந்து வெள்ளம் போயிட்டு இருக்குது. சாத்தூர் அணையில் இருந்து 1972ஆம் ஆண்டு கனமழை பொழிந்து அணை நிரம்பி அணையினுடைய பாதுகாப்பு கருதி தென்மண்ணை ஆற்றில் 1972ஆம் ஆண்டு 2,40,000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது அமைச்சர் சொல்றாரு, பல முறை நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி, எங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க? இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து விட்டது. 5 மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், 5 மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிக மழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அலர்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. உடனடியாக மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கம் அந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இன்றைக்கு சாத்தனூர் டேம்ல 2:45 மணிக்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கு 2ஆம் தேதி அதிகாலை இன்றைக்கு அங்கு இருக்கின்ற ஒரு செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் அங்க இருக்கிற தாசில்தாருக்கு இன்டிமேஷன் கொடுக்கிறார். அணை நிரம்புகிறது, அணை பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படும் என்று 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு கொடுக்கிறார். 3 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. 1,80,000 கனஅடி தண்ணி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக நள்ளிரவில் தண்ணி திறக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற தாழ்வான பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகள்லாம் தண்ணி பூந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிப்பிலிருந்து குறைத்திருக்கலாம்.